வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஐஎஸ்ஆர் சத்யவேலன் பேசுகிறேன். நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க உங்கள் சந்தேகத்துக்காக. ஆனால் அந்த சில கேள்விகள் எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் கேட்குறீங்க. ஏதாவது ஒரு போர்டை நீங்களே காமிக்காமல் கூட வச்சுக்கிட்டு, இந்த ஐசி உள்ள போர்டில் இந்த ரெசிஸ்டரை எடுத்து விட்டா, இந்த ரெசிஸ்டரை மாற்றினா சவுண்டு கூட வருமா, கிளாரிட்டி வருமா, அந்த மாதிரி கேட்டாலாம் எங்களால் பதில் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வியெல்லாம் கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச பதிலை நாங்கள் சொல்லுவோம். அப்போ தான் உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். இப்போ ஒரு சிலர் ஒரு ஆம்பு போர்டு, அதாவது சப்வூஃபர் ஆம்பு போர்டை ஒரு கடையில் வாங்கிக்கிட்டு, அப்புறம் இன்னொரு கடையில் போய் 5 சேனல் போர்டை வாங்கிக்கிட்டு, இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொண்டு போய் நீங்கள் அசம்பிள் பண்ணுற இடத்துல வச்சுக்கிட்டு, உங்களுக்கு அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் அம்மிங் வருது, சப்பு நல்லா வருது, 5 சேனல் சரியாக வரல, 5 சேனல் சரியாக வருது, சப்பு சரியாக வரல, நாய்ஸ் வருது, இப்படி பல கேள்விகளை கேட்குறீங்க. உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், எந்த கடையில் வாங்கினாலும் சரி செட்டாக வாங்குங்க. அவங்களுக்கு ஒரு சிலருக்கு கடையில் இருக்கிறவங்க அவங்களே சொல்லுவாங்க, சார் இந்தந்ததுக்கு இது மேட்ச் ஆகும் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி வாங்கிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துக்கிட்டு வர்ற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் பார்த்துக்கிற செட்டு 3 செட்டு தயாராகிக்கிட்டு இருக்கு. இது மேனுவல் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? இதில் ஒவ்வொரு சேனலும் 100 வாட்ஸ் வரும். சப்வூஃபர் 250 வாட்ஸ். இதில் சாதாரண, அதாவது மார்க்கெட்டில் கிடைக்கிற 12 இன்ச்சு சப்வூஃபர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெயின்டியில் 12 இன்ச்சு சோப்பு கலர் பேப்பர் நீங்கள் போட்டிங்கன்னா 4 ohms போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். தேட்டர் எஃபெக்ட் 100% உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? மேனுவல் ஆனால் ரிமோட் கிடையாது. மேனுவலுக்கும் அந்த நம்ம டிடிஎஸ் படம் பார்க்குறதுக்கும் நம்ம ஆடியோ பாட்டு கேட்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆடியோ அதாவது பென்ட்ரைவர்லேயோ அல்லது நீங்கள் ப்ளூடூத்லேயோ பாட்டு கேட்கும்போது வால்யூம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 5.1 நீங்கள் டால்பி டிடிஎஸ் படம் பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் FT0033 போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அதில் எப்படியும் கொஞ்சம் வால்யூம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன் இதில் கம்மியாக இருக்குது, அதே ஸ்ட்ரென்த்தை கொண்டு வரலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கெய்னர் போர்டு போடணும். கெய்னர் போர்டு போட்டோம்னாலே உங்களுக்கு அதில் வால்யூம் வித்தியாசமாக மாற ஆரம்பிச்சிடும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அப்படியே யூஸ் பண்ணுறோம்னு வைங்க, ஒரு HDMI ARC இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அப்படியே அந்த ரிசல்ட் வரும். இது அதாவது சப்வூஃபரோட பேஸ் உங்களுக்கு அது சென்டரில் கேட்குதா அல்லது லெஃப்ட் ரைட்டில் கேட்குதா அல்லது சரௌண்டில் கேட்குதான்னு தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அது மிக்சிங் ஆகிரும். அதே இது நம்ம கெய்னர் போர்டு போடும்போது அது பேஸ் எந்த இடத்துல இருந்து வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தெரியறது படம் பார்க்கறதுக்கு நமக்கு நல்லா இருக்காது. பேஸ் எதில் வருதுன்னே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த பேஸ் அதோட மிக்சிங் ஆகி வந்தால் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அப்படி ஒரு கெய்னர் போர்டு போடணும்னா ஒரு நல்ல குவாலிட்டியான போர்டு போட்டால் தான் அது இதாகும். இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிறதெல்லாம் ஒவ்வொரு சேனலுக்கும் 2 ரெஜிஸ்டர், 2 கெப்பாசிட்டர், ஒரு ப்ரீசெட், அவ்வளோதான். ஒரு ஐசியை போட்டிருக்காங்க. அது அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்படியே கத்துற மாதிரி தான் வரும் மொழியே, நல்ல ஒரு சவுண்டு வராது. அதனால குவாலிட்டியான ஒரு நம்ம கெய்னர் போட்டோம்னா சரியாக வரும். இப்போ இந்த செட்டில் கெய்னரும் தேவையில்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் பக்காவாக இருக்கும். ஒவ்வொரு சேனலுக்கும் 100 வாட்ஸுங்கையில் நீங்கள் 8 இன்ச்சு ஸ்பீக்கர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 8 இன்ச்சு ஸ்பீக்கர், 8 ohms டவரும் லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம எல்லாமே நல்ல டெஸ்டிங் பண்ணி எந்த அளவுக்கு இது கெப்பாசிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியெல்லாம் உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நம்ம சேல் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். இதில் 3 செட்டு ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு அன்னைக்கே கிடைக்கும். அன்னைக்கே நம்ம பார்சல் பண்ணி போட்டு விடலாம்.
இல்லை நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கிறவங்க வந்து நேரில் வந்து பார்த்துக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த செட்டில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வால்யூம் இது வந்து செலக்டர் சுவிட்சு, ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கான பேஸு, இது வந்து ட்ரிபிள். இந்த இடத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து யூஎஸ்பியோட உள்ளே இருக்கிற யூஎஸ்பியோட போர்டு. இது வந்து யூஎஸ்பி நம்ம வந்து பென்ட்ரைவர் வந்து கனெக்ட் பண்ணுற இடம். இது வந்து உங்களுக்கு மாஸ்டர் வால்யூம், டோட்டல் வால்யூம் வந்து இதில் அரெஸ்டாகவும் கூட்டிக்கலாம். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீக்கர் சாக்கெட், 5.1 ஸ்பீக்கர் சாக்கெட், பீஸ் ஹோல்டர், மெயின்ஸ் கார்டு. இது வந்து FT003க்கான போர்டு. பின்னால் வந்து இது வந்து HDMI ARC இன்புட்டு, இது வந்து கோஆக்சல் இன்புட், இது வந்து ஆப்டிக்கல் இன்புட். இது வந்து இந்த இடத்துல ஸ்டீரியோ இன்புட் இருக்கும். இது எல்லாமே வந்து எப்பவும் இருக்கிற கேபினெட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் வித்தியாசம் மட்டும் இந்த இது FT003 மட்டும்தான். நீங்கள் இந்த FT003ல கேட்டிங்கன்னா உங்களுக்கு தியேட்டர் எஃபெக்ட் கண்டிப்பாக 100% கண்டிப்பாக இருக்கும். இது வந்து கூலிங் ஃபேனு. இப்போ வந்து உள்ள இன்டர்னல் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர், சரிங்களா? இது டிரான்ஸ்ஃபார்மர், இதுக்கு உண்டான பவர் சப்ளை. பவர் சப்ளையில் வந்து 40,000 MFT கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் வோல்ட்டுக்கு 20,000 MFT, மைனஸ் வோல்ட்டுக்கு 20,000 MFT யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதே பவர் சப்ளையில் வந்து VU மீட்டருக்கான சப்ளை, ஃபேனுக்கான சப்ளை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டுக்கான சப்ளை, இது எல்லாமே வந்து இதிலிருந்தே வந்துடுது. ஆனால் FT003க்கு மட்டும் தனியாக அடாப்டர் போட்டு நம்ம வந்து வச்சுருக்குறோம். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நம்ம பவர் சப்ளையில் வந்து நம்ம வால்யூம் ஏற்றி இறக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் வரும், அந்த வோல்ட்டுனால வந்து டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு தனியாகவே அடாப்டர் போட்டு வச்சுருக்கு. இது எப்போவுமே ஒரே வோல்ட்டில் வந்து ஒரே ஆம்பியரில் வந்து இது ஃபங்க்ஷன் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து எல்லாத்துக்குமே ஆம்பியர் கூடின ஒரு ரிலே வந்து பெரிய ரிலே எல்லாத்துக்குமே 100 வாட்ஸுங்கிறதுனால நம்ம சின்ன ரிலே போட்டோம்னா சின்ன சின்ன ஃபால்ட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால பெரிய ரிலே போட்ட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கு. இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் சப் ஆம்ப் வந்து அவுட்புட்டு. இந்த போர்டு வந்து நம்ம வந்து பீட்ஸ் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட ஸ்ட்ரென்த்து வந்து பக்காவாக இருக்கும். இது வந்து 5 சேனல் வந்து சக்தி போர்டு பை சேனல். இதுவும் இந்த செட்டில் வந்து இது எல்லாமே இந்த டிரான்ஸ்ஃபார்மர், பவர் சப்ளை, இது எல்லாமே நல்லா மேட்சாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கேட்கறதுக்கு, பாட்டு கேட்கறதுக்கும் சரி, படம் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது கிறிஸ்டல் ப்ரோலாஜிக் போர்டு போட்டிருக்கு இதில். மற்றபடி கண்ட்ரோல் எல்லாமே ஏற்கனவே நீங்கள் பார்த்த ஒரு செட்டில் உள்ள கண்ட்ரோல் தான். எல்லாமே போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கு. ரிசல்ட் பக்காவாக இருக்கும். நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். You